இந்த படத்துல ஒரு பிரம்மாண்டமான ஒரு மாளிகையை காட்டுறாங்க. அந்த மாளிகையை நம்ம இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. அப்படி ஒரு பிரமாதம். என்ன அழகான பங்களா! அந்த பங்களாலாம் நாம கட்ட முடியாது. ஆனா நேரலையாவது பார்க்கணும் போல தோணுது. அந்த அளவுக்கு ஒளிப்பதிவு நிமிஷ் அசத்தி இருக்கார் நம்மவன். அட்டேங்கப்பா வேற லெவலுங்க. அந்த பங்களாக்குள்ள நம்ம வாழ்ற மாதிரியே ஒரு உணர்வை ஏற்படுத்தி இருக்கிறார். வெளிநாட்டு காட்சிகள் வேற லெவல். கவர்ச்சியும் இருக்கிறது, கிளுகிழுப்பும் இருக்கிறது, ஒரு உணர்ச்சி வயப்பட்ட விஷயங்களும் நிறைய இருக்கு. படத்துல கொஞ்சம் இறங்கி வந்து மம்தா பைஜு பேசுறாரு. அவர் குரல் வந்து ஒரு வேற லெவல். அந்த குரலை கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல தோணுது. அவ்வளோ அழகா இருக்கு. அந்த படத்துல நிறைய படத்துல சொல்லுவாங்க கோடிக்கணக்காக செலவு பண்ணி எடுத்திருக்காங்கன்னு. ஆனா இந்த படத்துல கோடிக்கணக்காக செலவு பண்ணியிருக்காங்க. அந்த செலவை நம்ம கண் முன்னால காமிச்சு அந்த பிரம்மாண்டத்தை எழுச்சியா ஊட்டியிருக்காரு நிமிஷ். வெங்கி அட்லூரி கொஞ்சம் வித்தியாசமான படத்தை தரணும் அப்படின்னு நினச்சிருக்காரு. வித்தியாசமான படத்தை கொடுத்துருக்காரு. வித்தியாசமான படத்தில் சில பாடங்களையும் நமக்கு சொல்கிறார். அதாவது இந்த தாய் பாசங்கிறது தன்னை அறியாமே உருவாயிரும். அது நம்ம நாட்டுக்கே உருவாகியுள்ள சிறப்பை தாய் பாசத்தில் சொல்லியிருக்காரு. அது மாதிரி என்னதான் இருந்தாலும் 40 வயசு கிழவனை கூட 18 வயசு குமரி கட்டிக்கலாம். அது வந்து தப்பே இல்லை. மனம் ஒன்றுபடுகிற பொழுது எல்லாம் சரியாயிருங்கிறத படத்தில் சொல்லியிருக்காரு. மம்தா பைஜி விழுந்து விழுந்து காதலிக்கிறார் சூர்யாவை. சூர்யா விலகி போகிறாரு. ஆனால் அப்புறம் எப்படி நெருங்குறாருங்கிறதான் படத்தினுடைய அந்த டெம்ப்ட். பல விஷயங்களை நம்ம சொல்ல முடியாது. அவ்வளோ நேர்த்தியாக படம் இருக்குது, விறுவிறுப்பாக இருக்குது, பரபரப்பாக இருக்குது. அதாவது சில படங்கள் பார்த்ததும் இன்னும் 2 தடவை பார்க்கணும் போல தோணும். அந்த மாதிரி இந்த படம் பல முறை பார்க்க தோணும். குடும்பத்தோடு பாருங்கள். எந்த இடத்துலையும் சலிப்பு தட்டாது, அதேமாதிரி போர் அடிக்காது, அதே மாதிரி ஒரு ஆபாசமாக இருக்காது, ரெட்டை இரத்த வசனம் இல்லை, குத்தாட்டம் இல்லை. ரொம்ப நீட்டாக மிகச்சிறந்த ஒரு குடும்ப படம் இந்த வருஷத்தில் வந்தது. விஸ்வநாதன் சென்ஸாக தான் இருக்கும். நீங்கள் தியேட்டரை போய் பாருங்கள். அப்போ தான் நான் சொன்னது உங்களுக்கு புரியும்.